சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்றார். இவ்விதம் அவர் 4½ ஆண்டுகள் இருந்தார். அந்நாள்களில் பொதுவாக அவர் யாசகம் எடுத்து அதில் கிடைக்கும் உணவையே உட்கொண்டார். இந்த நிலையில் ஒருநாள் அவர், எனக்கு ஏழைகள் உணவு தருகிறார்கள். அந்த ஏழைகளுக்கு என்னால் என்ன நன்மை? அவர்கள் எனக்கு தரும் ஒரு பிடி அரிசியை மீதம் பிடித்தால் அது அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு நாள் உணவாகுமே. அதெல்லாம் போகட்டும், நான் என் உடலை காப்பாற்றி என்ன ஆகப் போகிறது? எனவே இனிமேல் நான் யாசகம் எடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கொண்டார். அந்த எண்ணம் அவரிடம் தீவிரமடைந்தது. எனவே அவர் ஏதாவது ஒரு காட்டிற்குள் சென்று உணவு எதுவும் உட்கொள்ளாமல் தவம் செய்தபடியே இறந்துவிடுவது என்று தீர்மானித்தார். இந்த எண்ணத்துடன் அவர் ஒரு காட்டிற்குள் சென்றார். அங்கு காட்டில் உணவு எதுவும் உட்கொள்ளாமல் ஒரு நாள் முழுவதும் நடந்தார். மாலை வேளை வந்தபோது மயக்க நிலையில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இறைவனை தியானம் செய்ய ஆரம்பித்தார். அவரது தியானம் சிறிது கலைந்தபோது ஆகா, அதோ தெரியும் 2 நெருப்புத் துண்டுகள். ஆம், அவை சந்தேகமே இல்லை ஒரு புலியின் கண்கள் தாம். அதோ அந்த கண்கள் அவரை நோக்கி நெருங்கி வந்தன. இதோ அருகில் வந்துவிட்டன. விவேகானந்தரின் உடலும் சரி உள்ளமும் சரி இம்மிகூட அசையவில்லை. அசைந்து அசைந்து வந்து கொண்டிருந்த அந்த புலியும் ஏனோ அவருக்கு சற்று தூரத்தில் படுத்து கொண்டது. புலியை அன்புடன் நோக்கினார் விவேகானந்தர். சரிதான், என்னைப் போல் இந்த புலியும் இப்போது பசியோடு இருக்கிறது போலும். இருவரும் பட்டினியாக இருக்கிறோம். என் உடலால் உலகத்திற்கு ஏதாவது நன்மை ஏற்படும் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த புலிக்காவது என் உடல் உணவாக பயன்படும் என்றால் அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று நினைத்து கொண்டார். இந்த எண்ணத்துடன் அவர் அமைதியாக அசைவின்றி மரத்தில் நன்றாகச் சாய்ந்து கொண்டார். கண்களை மூடி அவர், இதோ இப்போது புலி என் மீது பாயப்போகிறது என்று நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தார். 1 கணம், 2 கணம், 1 நிமிடம் என்று நேரம் கடந்தது. புலி பாயவில்லை. அதனால் அவருக்கு சற்று சந்தேகம் எழுந்தது. கண்களை திறந்து பார்த்தார். அங்கே புலி இல்லை, அது அங்கிருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அவர், ஆகா, இறைவன் என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்து வருகிறார் என்று மனம் உருகி நினைத்து பார்த்தார். அன்றைய இரவை விவேகானந்தர் காட்டிலேயே தியானத்தில் கழித்தார். பொழுது விடிந்தது. முந்தின நாளின் களைப்பு சிரமம் எவையும் அவர் உடலில் இல்லை. உடலும் மனமும் புதிய ஓர் ஆற்றலை பெற்றது போல் இருந்தன. அவர் மேற்கொண்டு தம் பயணத்தை தொடர்ந்தார்.